ஏழை மனிதர்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கங்க. அதாவது இன்னைக்கு நான் என்ன சொல்ல வந்திருக்கிறேன்னா, 10 வருஷம் பறிச்ச ஆர்பிசி பஞ்சாயத்து, இப்படி ஆர்பிசி பஞ்சாயத்து இன்னைக்கு தவிடு பொடி ஆயிருக்குது. இன்னைக்கு கும்பரமார் ஆயிட்டாங்க, 2 மெம்பர் மார் இன்னைக்கு 2 மெம்பர் மார் ஆயிட்டாங்க இன்னைக்கு. சரிங்களா? அதாவது இப்ப ஜெயிச்சிருக்கிற எல்லாருக்கும் சரி, நீ எந்த பார்ட்டின்னு சொல்ல, 18 மெம்பரமா இருக்கும், ஜனங்களுக்கு நல்லது செய்யுங்க நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி 2வது விஷயமா, ஒருதலை பட்சமா யாருக்கு வேண்டி நடக்கக்கூடாது. என்னோட இருக்கிற நம்ம வடகரப்பதி வார்டு இருக்கிற அத்தனை பேர்த்துக்கிட்டே நான் ஒரு மெம்பரை மாற்ற நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருதலை பட்சமா நடக்காதீங்க. போய் ஒரு காரியம் சொல்லும் போது விசாரிச்சு அது எங்க நியாயம் இருக்குதோ அதை பார்த்து விசாரிச்சுங்க. ஒருதலை பட்சமா யாருமே செயல்படாதீங்க. சரிங்களா? எங்க ஊர்ல ஒருதலை பட்சமா செயல்பட்டதுனால தான் இன்னைக்கு ஆர்பிசி இந்த குரூப் தகர்ந்து அடிஞ்சு போச்சு. இன்னைக்கு இதுமே நான் 12-13 நான் என்ற வீடியோ எத்திக்கிற மாதிரி நான் போற மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு அதையும் இல்லாம பண்ணிருப்பேன். என்னால முடிஞ்சிருக்கும். எனக்கு இந்த வார்டு கேந்திரிகரிக்கவே எனக்கு நேரம் சரியா போச்சு. எனக்கு இந்த கொஞ்சம் காரியங்கள் எனக்கு பாக்குறதுக்கு நேரம் சரியா போச்சு. இல்லைன்னு சொன்னா அந்த 12-13 நான் ஒழிச்சு கட்டியிருக்கு, இல்லாம பண்ணிருப்பேன். என்னால முடிஞ்சிருக்கும். பின்ன என்ற யூடியூப் எல்லாம் அங்க வந்து ஆர்வம் பெருசா சப்ஸ்கிரைபர் இல்லை. எனக்கு அங்க மணியாஞ்சல பஸ்கலையால என் யூடியூப் சப்ஸ்கிரைபர் யாரும் இல்லை. அதனாலதான் முதல்ல. சரி, விஷயத்துக்கு வருவோம். உயர்மானப்பட்ட மந்திரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, என்ன சொல்றேன்னா, வடகரப்பதியை சேர்ந்த ஜோன் பெலிக்ஸ் தங்கராஜ் உங்க பேரை சொல்லி நிறைய தப்பு பண்றாரு. என் வீடுகாரி வெட்டுன்னு சொல்லிக்கிறாரு. இதே பெருமாட்டியிலிருந்து 2000 கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி 2000 எத்தனை வருஷத்தால 2 பேர்த்து கூட்டி வந்து அவங்க என்ன வீடுகாரி வெட்டுன்னு சொன்னாங்க. வெட்டும்போது அது பார்க்கலான்னு வச்சுங்க, பார்க்கலாம். ஜோன் பெலிக்ஸ் தங்கராஜ் என் வீட்டுல பாம்பு வச்சதுக்கு அவங்கதான் முதல் காரணம். அதே மாதிரி என் பேர் பொம்பளை கேஸ் போட்டதுக்கு சித்தூர் மந்திரியோட உங்க பேரை சொல்லி, கிருஷ்ணகுடியார் பேரை சொல்லி கொஞ்சம் ஸ்டேஷன்ல போய் நான் மந்திரி ஏதாவது கேஸ் போலினா நான் மந்திரி கூட சொல்லி பிரச்சனை உண்டாக்க 10-30 பொம்பளை கூட பிரச்சனை உண்டாக்கி ஜோன் பெலிக்ஸ் தங்கராஜ் தான். இதெல்லாம் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, எனக்கு எந்த பாதிப்பு வந்தாலும், எனக்கு நான் ஆக்சிடென்ட் கடத்தல எது வந்தாலும் 1ஆம் பிரதி ஜோன் பெலிக்ஸ் தங்கராஜ், 2ஆம் பிரதி ஆல்பர்ட் ஆனந்தராஜ், அதுக்கப்புறம் ஜோன் பெலிக்ஸ் தங்கராஜ் மொத்த குடும்பமும் 2ஆம் பிரதி ஆல்பர்ட் ஆனந்தராஜ், 3ஆம் பிரதிகள் எல்லாம் யாரு தெரியுமா? எனக்கு எதிரே இந்த பொம்பளை கேஸ் போட்டவங்க, என் வீடியோ அடிக்க வந்தவங்க, இவங்க எல்லாம் தான் எனக்கு பிரதிகள். சொரப்பாறை ஒழிக வேற எனக்கு 6 வழியில விரோதிகள் யாரும் நிலவிலே இல்லை, இப்ப வரைக்கும் இல்லை. இன்னைக்கு டிசம்பர் மாசம் 14ஆம் தேதி நினைக்கிறேன். இன்னைக்கு ஆமா 14ஆம் தேதி. இன்ன வரைக்கும் எனக்கு புறமே வெளியில விரோதிகள் இல்லை. சொரப்பாறை ஒழிக எனக்கு விரோதிகள் வெளியில யாருமே கிடையாது. அப்பா நான் என்ன சொல்றேன்னா, இனிமேலு இந்த வடகரப்பதி பறிக்கிற அத்தனை பேரும் மெம்பர்மாரும் பிரசிடண்ட்மாரும் எல்லாரும் ஒருதலை பட்சமா செயல்படாம நல்ல முறைக்கு வழிநடத்தணும். இந்த வடகரப்பதி கிராம பஞ்சாயத்தை பாருங்க. இந்த கிட்டக்ஸ்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க கிழக்கம்பலத்தில், அங்கெல்லாம் போனீங்கன்னா பாலெல்லாம் ரொம்ப கம்மி விலை கொடுக்குறாங்களாம். அந்த மாதிரி வருமானம் உண்டாக்கணும்னு பஞ்சாயத்துக்கு வருமானம் குறையிருக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு சில பராதிகள் நான் தரப்பு வரேன், நீங்க தரணும், நீங்க அது பேர் நடவடிக்கை எடுக்கணும். பஞ்சாயத்துக்கு வருமானம் ஏன் குறையுது, பஞ்சாயத்துல ஏன் பணம் இல்லை, வருமானம் ஏன் இல்லை, அப்ப இதையெல்லாம் வர்ற பிரசிடண்ட் கண்காணிக்கணும்னு கேட்டுக்கிறேன். பின்ன இந்த ஊழல்வாதிகள்லாம் இந்த ஆர்பிசி பறிச்சவங்களை 10 வருஷம் பறிச்ச ஆர்பிசியும் அது சம்பந்தப்பட்ட ஆளுக்காரோ கோடான கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பேர் திருச்சடி அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. 1ஆம் ஆடு 35 வருஷமா பறிச்சாங்க. நீலிப்பாறை செல்வத்தினோடு குழந்தைராஜ் குடும்பமும் அவங்க குடும்பம் தான் சில்வேத்தியோட வீடு குழந்தைராஜும் அந்த அம்மாவும் தான் பறிச்சாங்க நீலிப்பாறை. இன்னைக்கு மூலையில் இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய பேரு அட்ரஸ் இல்லைங்க. அப்ப அதனால நான் என்ன சொல்லிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏழை மக்களோட யூடியூப் சேனல கருத்து கணிப்பு நாங்க வெளிவிட்டோம். அது ஏதோ ஒரு நாதாரி கம்ப்ளைண்ட் பண்ணி அது அந்த யூடியூப்போட கருத்து கணிப்பை பிளாக் பண்ணிட்டான். அப்பா இன்னைக்கு அந்த கருத்து கணிப்பை நான் மறுபடியும் இன்னைக்கு சொல்றக்கா வந்திருக்கிறேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, என்ற யூடியூப் சேனலோட கருத்து கணிப்பு இது எல்லாத்தையும் வெளியே அப்பயே வெளியே பிளாக் ஆனாலும் நான் வெளியே போய் சொல்லிட்டேன். வடகரப்பதியில நான் என்ற ஏழை மக்களுக்கு ஒரு யூடியூப் சேனலோட கருத்து கணிப்பு இது அன்னைக்கு நான் சொன்னது. இப்ப அது வரத ஜெயிச்சிருக்குது.
5 முதல் 9 வார்டு பிடிக்கணும் காங்கிரஸும், 3 முதல் 6 வார்டு பிடிக்கும்னு சிபிஎம் ஜனதா ஆர்பிசி 3 முதல் 6 வார்டு பிடிக்கும்னு கருத்து கணிப்பு சொல்லியிருந்தேன். சுயேட்சை 2 வார்டு பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன். எத்தனை? சுயேட்சை 2 வார்டு பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன். ஒரு வார்டுல நான் கருத்து கணிப்புக்கு போகல, சரிங்களா? ஒரு வார்டோட கருத்து கணிப்பு எனக்கு கிடைக்க முடியல. அப்ப இந்த 17 வார்டுலயும் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா அக்யூரேட்டா கணக்கு போட்டு சொல்லியிருந்தேன். அப்ப என் கணக்கு பிரகாரம் 5 to 10 வரைக்கும் காங்கிரஸும், 3 to 8 வரைக்கும் 7 வரைக்கும் ஆர்பிசி ஜனதாதள் சிபிஎம்மும் ஒரு சுயேட்சையும் பிடிச்சிருக்காங்க. சுயேட்சைங்கிறது 1ஆம் ஆண்டு நீலிப்பாறை சொல்லிக்கிறேன் கேட்டீங்களா? 1ஆம் ஆண்டு நீலிப்பாறை சொல்லிக்கிறேன். அப்ப அது எதோ பார்ட்டியில் ஆகட்டும். ஆனா என்னோட ஆகிருக்கம் என்ன தெரியுங்களா? ரொம்ப காலத்து ஆகிருக்கும். அப்ப இப்படி எல்லாம் எனக்கு கருத்து கணிப்பு சொல்லியிருந்தேன். என்ற யூடியூப்பை பிளாக் பண்ணி யாரை கம்ப்ளைண்ட் பண்ணி பிளாக் பண்ணிடுறாங்க. பின்ன கொஞ்சம் சாப்பிடுப்பா, சாப்பிடுங்க. பின்ன நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே தயவு செஞ்சு ஜெயிச்சுன்னு சொன்னா எல்லாருமே அமைதியா போக பார்த்துருங்க. அமைதியா போறதா ஆகும். பாரு, நேத்து நாங்களும் அங்க வரும்போது நான் சத்தம் போட்டுட்டு தான் வந்தேன். அதாவது அமைதியா போறது அப்படி இல்லை பாருங்க, அமைதி போறது அப்படி இல்லை. எல்லாம் ஒரே ஊர்ல தான் இருக்கிறோம். அவங்க 10 வருஷம் படிச்சாங்க ஆர்பிசி, இப்ப காங்கிரஸ் வந்திருக்குது, 5 வருஷம் தரிக்கிறாங்க. அப்ப இதுல நேத்து என் தம்பிக்காரங்க என்ன சொல்லிக்கிறோம், சகாய அரிக்கராஜையும் அந்த குரூப்லயும் ஒரு பிரச்சனையும் நம்மளாயிட்டு வரக்கூடாது. சகாய அரிக்கராஜ் அது அப்படி வரும்போது, அப்படி அவங்க வர்றாங்கன்னா நம்ம அதை எப்படி பேசணும் அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஒரு வார்டுலையும் தயவு செஞ்சு எல்லாத்தையும் மெம்பர் மாதிரி கிடைக்கிறோம். ஒரு வார்டுலையும் நீங்க எத்தனை அங்க உங்க வார்டு ஆளு இருக்குது, அத்தனை வார்டுக்கு நீங்க தான் மெம்பர். அதனால எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து பிடிச்சு கொண்டு போனோம்னு, சண்டை சச்சரவு எல்லாம் போனோம்னு. இன்னைக்கு நீ ஒரு ஊர்ல இன்னைக்கு பிரச்சனை, நான் போயிருந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வேண்டாம், வீடியோ போட்டு பெருசு போனோம்னா பேசாம. அதனால என்ன சொல்றேன்னா, அமைதியா போய் நல்ல முறையில மெம்பர் மாதிரிலாம் இந்த ஊரை வழி நடத்துற வழி தருங்க. அப்பதான் அடுத்த 5 வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னு வச்சுங்க, ஜனங்கள்லாம் பழைய மாதிரி இல்லைங்க, ஜனமெல்லாம் தெரிஞ்சிருச்சு, கேட்டீங்களா? இனிமேலு நல்லவங்களா பார்த்து தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னேன். இந்த யூடியூப்பை கேட்டுக்கிட்டு நல்லவங்களுக்கு ஓட்டு போட்ட நிறைய பேருக்கு நன்றி தெரிவிச்சும், என்னோட தம்பியாய சகாய அரிக்கராஜுக்கு ஓட்டு போட்ட வடகரப்பதி 2ஆம் ஆண்டு சொரப்பரிச்சு அந்த அத்தனை பேத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அவங்ககிட்டையும் காலையில் அதான் கோரிக்கை வச்சுக்கிறேன். 980 பேர் என்னமா இருக்கிறாங்க சகாய அரிக்கராஜ், அத்தனை பேத்துக்கும் நடுநிலை வைக்கணும். ஒருத்தருக்கு ஓரவஞ்சனமா செய்யக்கூடாதுன்னு சொல்லி நான் கோரிக்கை வச்சிருக்கிறேன். எல்லா மெம்பர்ட்டையும் அதை கோரிக்கை வைக்க. நாளைக்கு வரும், நான் வரவேற்பு எல்லா மெம்பர் மாதிரி வருவாங்கல்ல, அன்னைக்கு வீடியோ எடுக்க வருவேன், யூடியூப் அப்லோட் கொண்டு வருவேன். அன்னைக்கு நான் எல்லாத்தையும் அந்த கோரிக்கை தான் வைக்க போறேன். அதனால இனிமேலு பெருசா ஊழல் பண்ணாம, ஜனங்களை வஞ்சகிக்காம, யாரையும் வெறுப்பிக்காம நல்ல முறையில வழி நடத்தணும்னு இந்த ஏழை மக்களுங்களோட யூடியூப் சார்பா தாழ்மையா கேட்டுக்கிட்டு, இந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.